வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்பொழுதுமே உணர்ச்சியில் வாழக்கூடிய ஒரு நபராகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய மனதில் எதுவும் நீண்ட நேரங்கள் மறைந்து கிடக்காது. உடனடியாக மனதிற்குள் இருப்பதை நமக்கு அதற்கான ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். ஏதாவது கோபம், ஏதாவது ஆத்திரங்கள், ஏதாவது துரோகங்கள், இது அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது என்றால் அதனை நீண்ட நாட்களோ நீண்ட வருடங்களோ உங்களால் மறைத்து வைக்க முடியாது. உடனடியாக நீங்க போய் சண்டையிட்டுக் கொள்வீர்கள். இதுதான் உங்களுடைய ஒரு குணமாக எப்போதுமே இருக்கும். ஆனால் அந்த உணர்ச்சி கோபமாக மாறும் பொழுது நீங்க சொல்வது வார்த்தைகள் கிடையாது. அது அம்பு போல சில மனிதர்களை தாக்கவும் செய்யும். உங்களை நேசித்தவங்க கூட அந்த ஒரு வார்த்தைகளால் காயம் அடைந்திருப்பாங்க. உங்களை விட்டும் போகவும் ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களை விட்டு சென்றது வெறுப்பால் மட்டும் கிடையாதுங்க. தாங்க முடியாத வழியால் உள்ளுக்குள் இருந்த நியாயம் சரியானதுதான் என்பதை புரிந்து கொண்டுதான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதனை வெளிப்படுத்திய விதம் என்பது உறவுகளை நீங்க கோபத்தை வெளிப்படுத்திய விதம் உங்களுடைய உறவுகளை உடைத்திருக்கும். இது நடந்தது ஏன் தெரியுமா? நீங்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளவில்லை. அதனால மட்டுமே இந்த மாதிரியான சில துயரங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டேதாங்க இருந்தது. உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள யாரும் உங்களை வழி நடத்தவில்லை. உங்களுக்கு யாரும் இப்படித்தான் இருக்கணும் என்று யார் கூறினாலும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை என் விருப்பப்படிதான் வாழணும்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீர்கள். அதனால நீங்க எப்படி பேசணும் என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதராகவும் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. நீங்க ஓடிய வாழ்க்கை, ஆனால் முடிவில் நீங்கள் தான் தனியாக நின்றிருப்பீங்க. நீங்க எப்போதும் முன்னே ஓடக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எல்லாரை விடவும் வேகமாக ஓடுவீர்கள். அதே மாதிரி முன்னவும் போகக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்கள் தான். எல்லாவற்றிலும் முதலிடம் பிடிக்க வேண்டும், யாருக்கும் கீழே இருக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த ஓட்டத்துல உங்களுடைய பக்கத்தில் நடந்தவங்க யாரெல்லாம் இருந்தார்கள் என்று கூட கவனிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேகமாக ஓடுவீங்க. நீங்க சாதித்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு வெற்றியை பகிர யாரும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. இது நடந்தது ஏன் தெரியுமா? நீங்க வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்த்திருப்பீங்க. அதை ஒரு பயணமாக நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதனால உங்க கூட வந்தவங்க, உங்களுக்கு கீழே இருந்தவங்க, நீங்க பழகியவங்க யாரையுமே பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை சாதிக்கணும்னு நீங்க ஓடி இருப்பீங்க. அதனால பல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு துண்டிச்சு போவாங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒரு உயரத்தை அடைந்திருப்பீர்கள். இருந்தாலும் உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களை விட்டு போனாங்க? நீங்க ஒருத்தவங்களை நம்பினீங்க அப்படின்னா முழுமையாக நம்பி விடுவீங்க. ஆனால் அதே ஒரு நேரத்தில் அவர்களிடம் நீங்க அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பீங்க. அவங்க அந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியாமல் போகும்போது நீங்கள் விரக்தி அடைந்து விடுவீங்க. உங்களுடைய கோபம், உங்களுடைய குற்றச்சாட்டு அவங்களுடைய மனதை உடைத்திருக்கும். அவங்களுடைய துரோகம் செய்ததாக நீங்களே நினைத்திருப்பீங்க. ஆனா உண்மையில அவங்க உங்களின் அழுத்தத்தை தாங்க முடியாம மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்கும். ஆனால் போக போக அதனை நீங்களே தெரிந்து கொள்வீங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு தெரியுமா பாதிக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிமிட கோபத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய பாதையவே அது முற்றிலும் மாற்றிவிடும். அந்த ஒரு நேரத்துல அது சரி என்று உங்களுக்கு உங்களுடைய கோபத்தின் மூலம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் பின்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஒரு உறவாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த ஒரு முடிவால உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கும். இது நடந்தது ஏனெனில் நீங்கள் சிந்திக்காமல் செயல்படக்கூடிய ஒரு மனிதராக இருப்பதால் மட்டுமே இந்த மாதிரியான தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்கள் செய்த தவறு இன்னும் உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். காலங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் அந்த ஒரு தவறு இன்னும் உங்களுடைய மனதிற்குள் வாழ்ந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க மறக்க முயற்சி செய்தாலும் ஆனால் சில நினைவுகள் இரவில் தூங்க விடாமல் உங்களை மனதிற்குள் வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்கள் வேறு விதமாக நடந்திருக்கலாம் என்று நீங்கள் நினைத்து உங்களுக்குள்ள நீங்களே வருந்தவும் ஆரம்பிப்பீங்க. இது நடந்தது ஏனெனில் நீங்கள் உங்களை மன்னிக்கவில்லை. உங்களை கடந்த காலத்தை விட்டுவிட முடியாமல் விட்டுவிட தயாராக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அதனால மட்டுமே அது உங்களுக்கு இதை உணர்த்த வரும். உங்களுடைய கோபம் உங்களை எப்படி தெரியுமா காயப்படுத்தும்? நீங்க மற்றவங்களை காயப்படுத்துறீங்க என்று நினைப்பீங்க. ஆனா உண்மையில் நீங்கள் உங்களை நீங்களே அதிகமாக காயப்படுத்திக் கொள்வீங்க. கோபத்தால் எடுத்த முடிவுகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள், பேசிய சில பேச்சுக்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக உடைத்திருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட பல விஷயங்கள் உங்களை அப்படி இருக்க விடாது. இது நடந்தது ஏன் தெரியுமா? நீங்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அதை உங்களுடைய கட்டுப்படுத்த உங்களை வந்து அதை கட்டுப்படுத்தி இருக்கும். அதனால மட்டும்தான் இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும்.
நீங்க எல்லாரையும் காப்பாத்தி இருப்பீங்க. ஆனா உங்களை யார் தெரியுமா காப்பாத்தினாங்க? நீங்க எப்போதும் மற்றவங்களுக்கு உதவ தயாராக இருப்பீங்க. யாராவது கஷ்டத்தில் இருந்தா கூட முதலில் ஓடக்கூடிய ஒரு நபராக நீங்கள் தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடந்த போராட்டத்தை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க. நீங்க சிரித்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க உடைந்து போயிருப்பீங்க. இது நடந்தது ஏனெனில் நீங்கள் உங்களை மறந்து மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா? இதெல்லாம் ஏன் நடந்தது என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டிலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்கும் நிச்சயமாக தேடி வரும். அது எப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்கும் என்று பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? மேஷம் ராசி அன்பர்களே, நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு சோதனைக்கான ஒரு பயணங்கள் போலத்தாங்க இருந்திருக்கும். எதையும் எளிதாக பெற முடியாமல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் போராட வேண்டிய ஒரு நிலைமை கூட உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் அடம் பிடித்தாலும், எவ்வளவுதான் பிடிவாதம் பிடித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காதுங்க. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நிலைமை மெதுவாக உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு முதலில் எல்லாமே இனிமே உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் இனிமே தெளிவாக மாறிவிடும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு திசையானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த திசையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகள் பலன் தராமல் போனது போல உங்களுக்கு தோன்றியிருந்தாலும் அதன் எல்லா முயற்சிகளும் இப்போது சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான முடிவுகளையும் இனிமேல் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த முடிவுகள் அனைத்தும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்க எடுத்த முயற்சிகள், சிறிய முயற்சிகள் கூட பெரிய பலன்களை உங்களுக்குள்ள தர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்கு ஆரம்பித்து ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். இது சாதாரணமான மாற்றங்கள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். எனவே மேஷம் ராசி அன்பர்களே, இவ்வளவு நாள் உங்களுடைய தடைகள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு வேகமா முன்னேற்றம் தெரியுமா? நீங்கள் இதுவரை எதை தொடங்கினாலும் அதில் தடைகள் மட்டுமே வந்திருக்கும். ஒரு வேலை ஆரம்பித்தால் கூட அது நின்று போயிருக்கும். ஒரு உறவு ஆரம்பித்தால் அது முடிந்து போயிருக்கும். இந்த ஒரு நிலைமை உங்களுடைய மனதளவில் பல முறை உங்களை உடைத்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த தடைகள் மெதுவாக அகல ஆரம்பிக்கிறது. நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென உங்களுடைய கையில் வந்து சேர்ந்துவிடும். இதுவரை ஒரு படி முன்னேற பல மாதங்கள் உங்களுக்கு எடுத்திருந்தால் இப்போது ஒரு வாரத்தில் அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு மாதம் ஆன சில விஷயங்கள் இனிமே ஒரு வாரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதுல நீங்க பேரும் புகழும் மரியாதையும் பணமும் அது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் சம்பாதித்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிட்டது. இந்த ஒரு வேகம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இது நிச்சயமாக முன்னேற்றி கொடுக்கும். இது நடந்தது ஏனெனில் உங்களுடைய நேரம் இப்போது மாறப்போகிறது. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கவும் போகிறது. அதனால மட்டும்தாங்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகிறது. உங்களுடைய ராசியின் அதிபதி இப்போது உங்களுக்கு முழு ஆதரவாக மாறப்போகிறார், செவ்வாய் பகவான். இதுவரை நீங்க எடுத்த முடிவுகள் குழப்பமாக இருந்தாலும் இப்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நேராக வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். நீங்கள் யாரை நம்ப வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தெளிவாக உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய எதிரிகளாக இருந்தவங்க கூட உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிருப்பாங்க. ஆனா இப்போது அவங்களே உங்களை தடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை திரும்பக்கூடிய நேரம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க இதுவரை பல முறை கீழே விழுந்திருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கை திரும்புகின்ற ஒரு நேரமானது வந்திருக்கும். நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்க போறீங்க. இந்த முறை நீங்கள் மட்டும் விழமாட்டீர்கள். இந்த முறை மாற்றம் உங்களை உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் என்பது ஏற்படும். நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது ஒரு அர்த்தம் போல நிச்சயமாக பெறவும் ஆரம்பிக்குங்க. இனிமே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா முன்னேற்றம்? இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நீங்களே காண்பீங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் முன்னேற்றமானது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இழந்த நம்பிக்கை மீண்டும் உங்களுக்குள்ள வந்துவிடும். நீங்கள் எடுத்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை தினமும் முன்னேற்றி கொடுக்கும். உங்களுடைய முயற்சி இனிமே வீண் போகாது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றி கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை வேகமாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள், கெட்ட சக்தி, அது அனைத்தையும் நீக்குவதற்கு ஒரே ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவும் செய்யும்.
நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் காலை ஒரே ஒரு சிறிய நேரத்தில் தியானங்கள் செய்யுங்கள். உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இதனால இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை வேகமாக மாற்றிவிடும். நீங்கள் நினைப்பதும் உங்களுக்கு நிஜமாக மாறவும் ஆரம்பிக்கும். இதனை மட்டும் செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்கள். இது ஏதாவது ஒரு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதிலும் பதிலளிக்கிறேன். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.